கந்தன் புகழ் பாடும் தீராத வினைகளை தீர்க்கும் தீர்த்தகிரி முருகன் கோவிலை பற்றி நாம் பார்ப்போமா? வேலூர் அருகே அமைந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. முருகா என்று அழைத்தால் செவ்வேல் ஓடியும் வருவான். கண்ணுக்கெதிரே மலை போல் தோன்றும் துன்பங்களையும் வேல் கொண்டு சிதறடிப்பான் முருகன். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் கந்தன் சொல்லும் போதே இனிக்கும் கற்கண்டாயிருக்கும் செந்தில் வேலன் உயர்ந்த பண்புகளெல்லாம் அமைந்த உயர்தண்ணி பொருளாய் விளங்குகிறான். கலியுகம் என்பது தீமைகள் இறந்த யுகம். நம் உறுதியை குலைத்து உண்மைகளை மறைத்து தீயவர்கள் ஓங்கி நிற்கவும் நல்லவர்கள் மனம் குமரி தீவினைகளின் செயல்களால் மனம்பாடி நிற்கவும் செய்யும் யுகம். இந்த காலத்தில் எல்லோரையும் எல்லா இடங்களிலும் காத்து நிற்பவன் செவ்வேல். அன்பு உள்ள இடத்தில் இன்பம் உண்டாகும். முருகன் அன்பு வடிவம். அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் என்று அவனை போற்றுகிறது கந்தகுரு கவசம். தன்னை நம்பும் பக்தர்களின் மேல் அளவற்ற அன்பு கொண்ட அவன் மலை மீது ஏறி குடியிருந்து அவர்களுக்கு அருள் புரிகிறான். அப்படி தீர்த்தகிரி மலையில் குடிகொண்டிருக்கும் முருகன் தீவினைகளெல்லாம் அழிக்கிறான். வேலூர் அருகே அமைந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது. வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிமயிலை நோக்கி செல்லும்போது தீர்த்தகிரி மலையின் மீது சிறிது நேரம் தங்கி இளைப்பாறியதாக கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக முருகனின் பாதச்சுவடுகள் மலை மீது செல்லும் பாதையில் உள்ளது. 222 படிகள் உள்ளது. படிகள் ஏறும்போது 10 படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகனின் திருவடி சரணம் கிடைக்கிறது. இடதுபுறம் கன்னிமார்கள் சந்நிதியும் வலதுபுறம் விழுதுகள் இல்லாத கல்லால் ஆன மரமும் காட்சியளிக்கிறது. மலையில் அழகான ஆலயம் கண்ணையும் மனதையும் கவர்கிறது. ஆலயத்தின் மேற்கே ஆலமரம், கிழக்கே அத்திமரம், தென்கிழக்கே அரசமரம், வடகிழக்கே தள மரமான நாவல் மரம் ஆகியவை காணப்படுகிறது. ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனைநீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த முருகப்பெருமான்கிட்ட போய் நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அது அத்தனையும் செஞ்சு கொடுப்பாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த முருகன் தீர்த்தகிரியில் இருக்கார். தீர்த்தகிரி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. என்னென்ன நம்ம கல்யாணம் நல்லபடியாக முடிக்கணும், குழந்தை நல்லபடியாக பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க இந்த வேலூர் கிட்ட இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகப்பெருமானை வழிபடுவோம். இங்கே சுனைநீர் மிக முக்கிய தீர்த்தமாக கருதப்படுது. நாமும் சென்று வழிபடுவோம். வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி முருகப்பெருமானுக்கு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க